அடுத்த பாட்டு வந்து நீங்க புறநானூறுல வந்து 213வது பாட்டு நினைக்கிறேன். மண்டு அமர் அட்ட மதனுடை நோன்தாள் வெண்குடை விளக்கும் விரல் கெழு வேந்தை அப்படின்னு ஒரு பாட்டு குறிப்பிட்டிருக்கீங்க. அதை பத்தி சொல்லுங்களேன். இந்த பாட்டு வந்து இதுலதான் ஒரு ஒரு கோப்பெருஞ்சோழனை பத்திய பாட்டு இது. அவர் வந்து புல்லாற்றூர் எயிற்றியனார் அப்படிங்கிற புலவர் வந்து எழுதியிருக்காரு. இந்த கோப்பெருஞ்சோழன்கிறவன் இந்த அரசன் சோழ மன்னன் யாருன்னா, கரிகால் வளவனுக்கு பிறகு கிள்ளி வளவன் அப்படிங்கிற ஒரு அரசன், அதற்கு பிறகு வந்த அரசன் தான் கோப்பெருஞ்சோழன் அப்படிங்கிற சோழ நாட்டு மன்னன். இவர் வந்து இவரே ஒரு பெரிய தமிழ் புலமை உடையவர். ஏன்னா இவருக்கு வந்து நிறைய புலவர்களே ஃப்ரெண்ட்ஸ். புல்லாற்றூர் எயிற்றினார், பொத்தியார், பிசிராந்தையார், நம்ம படிச்சிருப்போம் கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் நட்பு அப்படின்லாம். இப்போ இவருக்கு வந்து இவரே புறநானூற்றுல பாட்டு எழுதியிருக்காரு, குறுந்தொகையில 4 பாட்டு, புறநானூற்றுல 3 பாட்டுலாம் இந்த கோப்பெருஞ்சோழனே எழுதியிருக்காரு. இவரை பத்தின குறிப்பு. இவருக்கு என்ன ஆயி போச்சு, ஒரு கட்டத்துல இவருக்கும் இவருடைய மகன்களுக்கும் போர் வந்துருச்சு. அந்த பக்கம் நின்று போர் செய்யறது இவருடைய இளம் பிள்ளைகள்னா அந்த ஒரு ஒரு இளம் வயது இளம் ஆண்கள்னு வச்சுக்கோங்க, இளைஞர்கள் மாதிரி. அவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. போருக்கு இவரும் போயிட்டாரு. யாரு? கோப்பெருஞ்சோழன் ஒரு பக்கம் நிக்கிறாரு, அங்க 2 பிள்ளைங்க ஒரு பக்கம் நிக்குது. அப்ப வந்து இந்த புல்லாற்றூர் எயிற்றியனார் வர்றாரு. வந்து சொல்றாரு, ஒரு நிமிஷம் யோசிச்சுதான் இங்க வந்து நிக்கிறியா? அங்க நிக்கிறது யாரு? சேரனா இல்ல பாண்டியனா? அங்க நிக்கிறது உன் பிள்ளைகள். அவங்க அறியாம உன்னே போல ஆராயும் திறம் இல்லாம பக்குவம் இல்லாம வந்து நிக்கிறாங்க. அவங்கள மாதிரி நீயும் இங்க நிப்பியா? நீ யோசிச்சு பாத்தியா? இந்த போர் நடக்குதுன்னே வச்சிருவோம். இதுல நீ வெற்றி பெற்றுட்டேன்னு வச்சுக்குருவோம்ப்பா. 2ல 1 தான் நடக்கும். ஒண்ணு அவன் ஜெயிப்பா இல்ல நீ ஜெயிப்ப. சரி, நீ ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்குருவோம். நீ ஜெயிச்சதுக்கு அப்புறம் எத்தனை நாளைக்கு நீ இந்த அரசாட்சி ஆண்டுகிட்டே இருப்ப? கடைசியா ஒரு நாள் யாருக்கோ கொடுக்கணும்ல, யாருக்கு கொடுக்க போற? உன் பிள்ளைகளுக்கு தானே கொடுக்க போற. ஒண்ணு நீ ஜெயிச்சாலும் அவங்களுக்கு போகுது. இப்ப நீ தோத்துட்டேன்னு வச்சுக்குருவோம், உடனே போயிரும். எல்லாரும் உன்னை என்ன சொல்லுவாங்க? தேவையில்லாம சின்ன பிள்ளைகளோட சண்டை போட்டு இவருக்கு தேவையா இந்த வயசான காலத்துல? கொடுக்க வேண்டியதானே? இப்படிதான் சொல்லுவாங்க. பழி வரப்போகுது. இதெல்லாம் யோசிச்சுட்டுதான் வந்து நிக்கிறியா? நல்லா பாருங்க சங்கர், எதிர்த்தாப்புல நிக்கிறது என் பிள்ளைன்னு என் கூட பிறந்தவர்கள்னு சொன்னப்போ, நீ இதுதான் உன் கடமை, இதுக்காகத்தான் நீ பிறந்திருக்க, கூட பிறந்தவங்களையும் தாத்தாவையும் கொல்லுன்னு அறிவுரை சொல்லல. உன் பிள்ளை, நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுது. ஆனா என்ன சொல்றாங்க? உன் பிள்ளைகளுக்கு எப்படி நீ இதுதானே சொல்லணும். எது சொல்லணும் பிள்ளைகளுக்கு? கூட பிறந்த ஏன் இன்னைக்கு இவ்வளவு பங்காளி சண்டை வந்தது? ஏன் அப்பா பிள்ளைக்கு சண்டை வந்தது? எந்த கருத்தை பிள்ளைகளுக்கு நாம சொல்லி வளர்த்திருக்கோம்? எதை சொல்லி வளர்த்திருக்கணும்னு நான் கேக்குறேன். அப்படி ஒரு அழகா அவர் சொல்லுவாரு. அவனுக்கு இதோட முடியல. அவனுக்கு புரிஞ்ச உடனே அவன் அசிங்கமா இருக்கும் அவனுக்கு. உடனே வந்து என்ன பண்ணுவான்? ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன், இனி இந்த உலகத்துல வாழ்வதற்கே எனக்கு வந்து தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு நான் வடக்கு இருந்து உயிர் துறக்க போறேன்ருவான். வடக்கு இருந்து உயிர் துறக்கன்னா தெரியும் இல்லையா? வடக்கு பக்கம் உட்காந்துருவாங்க. உண்ணா நோன்புதான், கொஞ்சம் கொஞ்சமா செத்துடுவாங்க. அவ்வளவுதான், சாப்பிடாமே இருந்துட்டு. அப்படி நான் உயிர் துறக்க போறேன் அப்படின்னு ஒடியே வருவாரு அவரோட நண்பர் பொத்தியாருங்கிற புலவரு. ஓடி வந்துட்டு, ஐயோ என் நண்பர் செத்து போறானா, என் நண்பன் செத்து போறான். அவர் சொல்றாரு, உன் மனைவி அங்க வந்து கர்ப்பமா இருக்குது, குழந்தை பிறக்க போகுது, நீங்க போங்க, நீங்க என்னோட உயிர் விடக்கூடாது அப்படின்னு. அவர் நானும் உன் கூட உயிர் விடுறேன் பாரு. இல்ல, நீங்க போயிட்டு வாங்கன்னு அனுப்பிடும். அனுப்பிட்டு அந்த 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 ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த வடக்கு இருந்து அப்போ சாக போறப்ப நமக்கு ஒரு ஞானம் வரும் பாத்தீங்களா? அப்போ ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு கோப்பெருஞ்சோழன். இந்த நான் கொடுத்த பாட்டு இதோட முடிஞ்சது. நீ வந்து நல்லது மட்டும் செய்ய, தேவையில்லாம இந்த மாதிரி கிறுக்குத்தனமா செய்யாதேன்னு புல்லாற்றூர் எயிற்றியனார் சொல்றதோட அந்த பாட்டு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கோப்பெருஞ்சோழனுக்கு ஒரு ஞானம் வரும். ஒருத்தன் யானை வேட்டைக்கு போவான், அவனுக்கு யானை கிடைச்சிரும். ஒருத்தன் சும்மா புறா வேட்டைக்கு போயிருப்பான், கிடைக்காது. நடக்கும் தானே? அது உலகத்தின் நியதி, மாத்த முடியுமா? நினைப்பா அவன்லாம் யானைக்கு போய் யானையா கொண்டு வரான்டா, நான் வெறும் புறா வேட்டைக்கு போறேன், எனக்கு அது கூட கிடைக்க மாட்டேங்குது இருக்கு. இப்ப இந்த உலகத்துல எது எப்ப நமக்கு கிடைக்கும் கிடைக்காது எதையுமே நம்மளால முடிவு பண்ண முடியாது, நிலை இல்லாதது. ஆனா ஒண்ணு நிலையானது. எது? புகழ். இந்த பழி இன்றி இருப்பது. இந்த பழிய சுமந்துகிட்டு சாக தெரிஞ்சனே, நல்ல வேளை என் மனசு இப்போ தெளிவா இருக்கு, இப்ப நான் சாகணும். அப்ப அவருக்கு தெரியும். இன்னைக்கு பேசுறேன் பாருங்க கோப்பெருஞ்சோழனுடைய இறப்பை, நம்ம இன்னைக்கு பேசுறோம் பாருங்க. அவன் இருந்தா நான் இந்த புகழை பாக்குறதுக்கு.
இல்ல, இந்த புகழ் ஒன்றுதான் நிலையானது. என் உடம்பு நல்லா இருக்கும்போது நான் செத்து போயிறேன். என் மனசு மாறிடக்கூடாது. இந்த புகழ் இப்ப அவனுக்கு தெரியும். நான் இந்த தப்ப பண்ணல. நிச்சயமா நான் பழியிலிருந்து நீங்கி விட்டேன். என் புகழ் எனக்கு கிடைக்க போற அந்த புகழ் ஒன்றுதான் நிலையானது. என் உடம்பு இப்ப நல்லா இருக்கும்போதே, நோய் வந்ததுக்கு அப்புறம் சாகுறதே சொல்லல. நம்ம கூட நினைப்போம் உடம்பு நல்லா இருக்கும்போதே போயிடணும். நினைப்பு சொல்லுவாங்கல்ல பெரியவங்க. அப்பயே நான் என்னை மாய்த்து கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வடக்கு பக்கம் இருந்து உயிர் விட்டுருவான். அதுக்கப்புறம் பொத்தியார் வருவாரு. பிள்ளையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் அவரால் முடியவே முடியாது. நடுகல்லு தான் இருக்கும். அவர் அந்த நடுகல்லு மேலேயே உட்கார்ந்து அவரும் செத்து போவாரு. அப்ப எவ்வளவு பெரிய அவனுடைய செயல் எவ்வளவு பெரியதாக மதிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. ஏன் என்ன செயல்? பிள்ளைகளுக்கு எதிர்த்து நம்ம அந்த போரை செய்யக்கூடாது. நம்ம பிள்ளைங்க அவ்வளவுதான். அந்த ஒரு செயல் தான். இதை நம்ம எல்லாராலையும் செய்ய முடியாது. அது எவ்வளவு பெரிய ஒரு காரியமாக மதிக்கப்படுகிறது. இதுக்கப்புறம் பிசிராந்தையார் வருவாரு. அவரே பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழன் நட்பு ரொம்ப சிறப்பானது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டதே கிடையாது. அவர் பாண்டிய நாட்டுக்காரர் பிசிராந்தையார். அவரு எப்படி நண்பர்கள் ஆயிருப்பாங்க? நிச்சயமா தமிழ் மூலமாக மட்டுமே நண்பர்கள் ஆயிரு. ஏன்னா 2 பேருமே புலவர்கள். எல்லாரும் புலவர்கள். தமிழால் மட்டும்தான் நட்பா இருக்க முடியும் நான் நினைக்கிறேன். அவர் பிசிராந்தையார் ஒரு பெரும் புலவர். அவர் அங்க பாண்டியன் அறிவுடை நம்பின்னு ஒரு அரசன் இருக்கான் அவரோட நாட்டுல. அவனுக்கு ஒரு அறிவுரை சொல்றாரு. இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். என்ன சொல்றாரு? அவன் பாட்டுக்கு வரியை விதிச்சு தள்ளிக்கிட்டே இருப்பான். எப்ப வரி விதிக்கணும்னு அவனுக்கு தெரியாது. அவன் போட்ட வரி போட்டதுதான். அப்படி போட்டுக்கிட்டே இருப்பான். அப்ப அவர் சொல்லுவாரு, நம்ம கிட்ட ஒரு நிலம், மானா ஒரு 1/4 ஏக்கர் அதுதான் இருந்தா கூட அதுல விளையிற நெல்லை வச்சு யானைக்கு காலத்துக்கும் சோறு போடலாம்டா. ஆனா உங்ககிட்ட 1.5 ஏக்கர் நிலம் இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு யானையவா உள்ள விட்டு மேய்ஞ்சிட்டு வா அப்படின்னு சொன்னா அது சாப்பிடுறத விட மிதிச்சு வீணா போற நெல்லுதான் போகும். எந்த காரியத்தை எப்ப சரியா செய்யணும்னு தெரிஞ்சு செய்யணும். அந்த அறிவு உனக்கு வேணும். பேர் மட்டும் அறிவுடை நம்பின்னு இருந்தா பத்தாதுன்னே சொல்லுவாரு. ஆனா அத்தனையும் சொல்லிட்டு அவர் உயிரோட இருந்தாரு. யாரும் கொல்லல. நீ எப்படியா எனக்கு இந்த அறிவுரை சொல்லலாம்னு கொல்லலாம் போல. அவர் உயிரோட இருந்தாரு. வயசானதுக்கு அப்புறம் கூட ரொம்ப நாள் இருந்தாரு. அதை பத்தி எல்லாம் பாட்டு எழுதியிருக்காரு. கடைசியா அவரு கோப்பெருஞ்சோழனுக்கு அவன் என் நண்பன் வடக்கிருந்து உயிர் துறந்தான் தெரிஞ்ச செய்தி கேள்விப்பட்டு வந்து அவரும் அதே நடுகல்ல உட்கார்ந்து உயிர் விட்டாரு. அப்பேற்பட்ட நட்பு. இவருடைய செயலினால் அந்த நட்பு அப்படி கொண்டாடப்பட்டது. என் நண்பன் அப்படி செத்து போயிட்டான்டா. அந்த ஒரு சொல்லுக்கு இது பண்ணி செத்து போயிட்டானே. ஏன் நம்ம பண்ண மாட்டேங்கிறோம்? நம்ம பிள்ளைகளை ஏன் நம்ம எதிர்த்து? அதுதான் இது சொல்ல வேண்டிய பாடம் இல்லையா பிள்ளைகளுக்கு? சொல்லுங்க. நிச்சயம். புலவர்கள் வந்து சொல்ற இடத்துல வந்திருக்காங்க. அரசர்கள் அதை கேட்கிற நிலைமை வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே தமிழ்ன்ற அந்த ஒரு உலகத்துக்குள்ள இருந்தனாலதான் அந்த இவங்க சொன்ன வார்த்தை புரிஞ்சிருக்கு. அது அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கு. அதை கனெக்ட் பண்ண முடிஞ்சிருக்கு அவங்களால நினைக்கிறேன். அந்த ஏன்னா அதிகாரன்றதை தாண்டி இந்த தமிழ்ன்றது வந்து அவங்க எல்லாம் இணைச்சிருக்கு. உண்மையாவே. சிறப்பு அருமை.